ஹலோ கைஸ், யூ ஆர் ஏ பேடாஸ். இந்த புக்கோட ஆத்தர் ஜென் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம திறமையை சந்தேகப்படுறதை நிப்பாட்டிட்டு எப்படி ஒரு ஹாப்பியான சூப்பரான லைஃப்பை வாழ்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்கோட இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிமிட்டிங் யுவர் சப்கான்ஷியஸ் பிலீஃப். நமக்கு ரெண்டு மைண்ட் இருக்குது. ஒன்று கான்ஷியஸ் மைண்டு, இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்டு. இந்த கான்ஷியஸ் மைண்ட்னா நம்ம கான்ஷியஸாக நடக்கிற எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு எது உண்மை எது பொய்ன்னு திங்க் பண்ண தெரியும். ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஆனால் எது உண்மை எது பொய்ன்னு திங்க் பண்ண தெரியாது. அதாவது ஒரு குழந்தை மாதிரி, ஒரு குழந்தைகிட்ட போய் நம்ம எது சொன்னாலும் அந்த குழந்தை நம்பும். அதே மாதிரி தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டும். அதனால தான் நம்ம கான்ஷியஸாக சில விஷயங்களை செய்ய நினச்சாலும் நம்மளை வேண்டான்னு தடுக்கிறது இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான். சில பேருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரீம் இருக்கும். அதை ஒருத்தவங்கிட்ட சொல்கிறப்ப அவங்க அதுக்கு பிஸ்னஸ்க்கெலாம் நிறைய பணம் வேணும், நிறைய லாஸ் ஆகும், இது மாதிரி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸே அவங்க சொல்கிறப்ப என்ன தான் அவங்க நேரில் பிஸ்னஸில் ஹை லெவலில் வந்தவங்கள பார்த்தாலும் அவங்க சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸை தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்பும். இதனால அவங்க பயந்துக்கிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் ஏன் அவங்களோட பேஷனை ஃபாலோ பண்ண மாட்றாங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே சுற்றி இருக்கிறவங்கலாம் நீ நல்லா படித்து நல்லா வேலைக்கு போனால் தான் ஒரு நல்ல லைஃப்பை செட்டில் ஆகும், இல்லைனா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு கேட்டே வளர்ந்துருப்பாங்க. இதை தான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் நம்பும். இதனால் அவங்க நல்லா படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போனாலும் அவங்களுக்கு ஒரு ஹாப்பியான லைஃபாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா அவங்க பிடிக்காத விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க. அப்புறமா தான் அவங்க லேட்டாக வருத்தப்படுவாங்க, நம்ம ஃபேஷனே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கலாமான்னு. சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது ஒரு பிலீஃப் சிஸ்டம், எல்லாத்தையும் நம்பக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்களை பொய்யா இருந்தாலும் உண்மைன்னு நினச்சிட்ருப்போம். எப்படி இதை சேஞ்ச் பண்ணுறதுனா, இதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுறது தான். நீங்கள் ஏதாச்சும் செய்ய போகிறீங்கன்னா அதை பற்றி பாசிட்டிவாக படிங்க, அதை பற்றி பாசிட்டிவாக கேளுங்க. ஏற்கனவே உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த விஷயத்தை பற்றி நெகட்டிவான பிலீஃப் இருந்தாலும் நீங்கள் எப்படி ரிப்பீட்டாக அந்த விஷயத்தை பற்றி பாசிட்டிவாக கேட்குறதுனாலையும் படிக்கிறதுனாலையும் கண்டிப்பாக அந்த நெகட்டிவான பிலீஃப் ஒரு பாசிட்டிவான பிலீஃபாக மாறி அந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை பற்றி பாசிட்டிவாக கேளுங்க, பாசிட்டிவாக படிங்க. கண்டிப்பாக உங்களால் அதில் சக்ஸஸ் ஆக முடியும். எந்த விஷயத்தில் இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு நெகட்டிவான பிலீஃப் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக பாசிட்டிவான பிலீஃபாக ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் உங்களோட அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக உங்களோட லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். செகண்டு, ப்ரெசன்ட் அஸ் ஏ கிஃப்ட்டு. நீங்கள் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா பாஸ்டில் வாழ்கிறீங்க, இல்லை ரொம்ப பயப்படுறீங்கன்னா ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறீங்க. நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஒரு ஹிந்து லேடி கிருஷ்ணரை பார்க்குறதுக்காக காட்டுக்குள்ளே போய் தியானம் பண்ணுறாங்க. இது மாதிரி தியானம் பண்ணுறப்போ ஒரு நாள் கிருஷ்ணர் தோன்றாரு. ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருனா அவங்க லேடி முதுகில் போய் தட்டுறாரு. உடனே அந்த லேடி கண்ணை மூடிட்டு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தியானம் பண்ணிகிட்ருக்கேன், யாராக இருந்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிருஷ்ணர் போயிடுறாரு. அந்த லேடி அவங்க கோல் மேலேயே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்ததுனால அந்த மொமெண்ட்டில் கிடைச்ச விஷயத்த அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேர் கோலுக்காகவே மட்டும் ஓடிட்டு கடைசியில் பார்க்குறப்ப அவங்க எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பியான மொமெண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ரசிக்க மறக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரெசண்ட்டில் கனெக்டடாக இருங்க. தேர்டு ஒன், செல்ஃப் லவ். எவ்வளோ பேர் உங்களை லவ் பண்ணாலும் ரொம்பவே முக்கியமான விஷயம் உங்களை நீங்கள் லவ் பண்ணுறது தான். உங்களை பற்றி யாராச்சும் தப்பாக சொன்னாங்களோ அது எப்போ உங்களை பாதிக்கும்னா அந்த கமெண்ட்ஸை நீங்கள் அலோவ் பண்ணுறப்ப தான். அதனால் அதர் ஒப்பீனியனுக்கு நீங்கள் ரொம்பவே கேர் பண்ணாதீங்க. நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்துக்கு உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியை ரொம்ப கேராக பார்த்துக்கோங்க. உங்கள் பிடிச்ச விஷயங்கள்லாம் செஞ்சு இருக்கிற ஒரு லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க.
நீங்கள் எது கேட்டாலும் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தரும். அதனால நீங்கள் ஆசைப்படுற பொருளை டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிகிட்டே இருக்குங்க. அதனால அதோட ஃப்ரீக்வன்சி ஹை ஆகி கண்டிப்பாக ஒரு நாள் அதை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னிக்காமல் அந்த நெகட்டிவ் எமோஷனை வந்து உங்கள் மனசுலே வச்சுக்கிறதுனால உங்களுக்கு தான் ரொம்பவே பாரமாக இருக்கும். உங்களோட லைஃபுக்கு வந்து நீங்கள் தான் ஆத்தர். அதனால உங்களோட பெஸ்ட் லைஃப் ஸ்டோரியை ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.